பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில் 3 மாதங்களை நம்ம கடந்துட்டோம். கர்த்தர் போதுமானவராய் இருந்து இரக்கம் காண்பித்தார், நம்மளை ஆசீர்வதித்தார், கூடவே இருந்து வழி நடத்தினார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நாம் எதிர்கொள்ளுகிறதான இந்த ஏப்ரல் மாதமாகிய 4ஆம் மாதத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். ரூத் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். இந்த வேண்டியபடியெல்லாம் அப்படிங்கிறத குறித்து நான் கொஞ்சம் கமெண்ட்ரி எல்லாம் அதை நல்லா பிரட்டி பார்த்தேன். 2 காரியங்களை அங்கே முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஒன்று, அவங்க ஜெபித்தபடி அல்லது கேட்டுக்கொண்டபடி. இன்னொன்று, அவங்களுக்கு தேவையானது என்னவோ அது. ஆக இதை 2ஐயுமே இணைத்து நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஒரு காரியம் வேணும்னா தான் நம்ம தேவனிடத்தில் போய் நம்ம கேட்போம். ஆண்டவரே, இது எனக்கு தேவையாக இருக்குது, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆக நம் வேண்டுதல்களுக்கு தேவன் பதில் செய்கிறார், நன்மை செய்கிறார். வேண்டிக் கொண்டதன் படியாகவே செய்து நம்மை இந்த மாதம் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆகவே தேவன் நமக்கு நாம் வேண்டியபடி எல்லாம் இந்த மாதத்தில் செய்யப்போகிறார். இதை போல 3 காரியங்களை நான் எப்போதும் போல பேசப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு வேதம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை குறித்து ஜெபம் என்கிறதுக்கும் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் நிறைய பதிவுகள் இருந்தாலும் இந்த வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அதை நான் சொல்லிட்டு இந்த வார்த்தைக்குள்ளே நான் போகிறேன். ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆக நாம் கேட்டுக்கொள்ள, நமக்கு ஒரு தேவை கேட்குறோம், ஆனால் கேட்கறதுக்கு அவர் என்ன பண்ணுறாராம்? கொடுக்க நிச்சயம் உள்ளவராக இருக்கிறாராம். ஏன்? அவர் நல்ல தகப்பன். அடுத்ததாக மத்தேயு 14:35-36 வாசிக்கும் பொழுது, அவ்விடத்து மனிதர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்திகளை அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வரும்படி செய்தார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆக அவங்களுக்கு பாருங்க, இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக வெளிப்பட்டார் என்று அவர்கள் அந்த காலத்தில் நினைத்தார்கள். இவர் தொட்ட, இவர் ஜெபித்த எல்லாருக்கும் ஒரு விடுதலை போனது. ஆகவே நல்லா உபதேசிக்கிற உபதேசியராக இருந்தார். இப்போ அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார். உங்களுக்குள்ளே யார் யார் வியாதியஸ்தர் இருக்காங்க, யார் யார் சுகவீனம் உள்ளவங்க இருக்காங்க, பிசாசு பிடியில் இருக்கிறவங்க இருக்காங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாலும் போதும் சுகமடைவார்கள் என்று சொல்லி எல்லாரையும் வர வைத்தார்களாம். பாருங்க, உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எத்தனை பேர் தொட்டாங்கன்னு தெரியல, ஆனால் சுகமானாங்க அப்படின்னு இருக்கு. மார்க் 5:12 வாசிக்கும் பொழுது, இந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டனர். மார்க்கில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, லேகியோன் பிசாசு என்று நாம் அதை வாசித்திருக்கிறோம். இப்போ அந்த பிசாசுகள் ஒரு வேண்டுதலை வைக்கிறது. ஐயரே, நீ தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த மகனுடைய சரீரத்திலேருந்து வெளியே போயிடுறோம், ஆனால் அந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுச்சு. தேவன் பாருங்க, மிருகத்துக்குள் போவது மனிதரிடத்திலிருந்து விடுதலையாவதை விட மேலானது என்று அவர் எண்ணினார். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்பு அவ்வளவு பெரியதென்று சொல்லி தேவன் அதற்கு அனுமதி கொடுத்தார். பன்றிக்குள்ளே போச்சு, பன்னியெல்லாம் மலை மேலே குதித்து செத்து போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், பிசாசுகளும் வந்து கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகின்றன, தேவன் கொடுக்கிறார். என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் நாம் என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ
அதை பெற்றுக்கொள்வோம். யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன செய்தார் என்பதை நாம் அநேக சாட்சிகளின் வாயிலே ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட செய்கைகளை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நிறைய நேரங்கள் நாம் அதை விட்டு கொடுப்பதில்லை. ஆகவே நம்மால் அற்புதங்களை காண முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் இந்த போன்ற ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட 3 பேருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு தெரிந்தது தான். அதை இதோடு இணைத்து பேச ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவது ரூத்தின் புத்தகத்தில் நாம் வாசித்தோம். மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ரூத்தினுடைய கதை நமக்கு தெரியும். ஒரு பஞ்சம் வந்த உடனே பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு நகோமி குடும்பம் போனாங்க. அந்த போன இடத்துல அவருடைய கணவர், அவருடைய 2 ஆண் பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்க. நகோமியும் அவளுடைய 2 மருமக்கள்மாரும் தான் இருந்தாங்க. நகோமி சொல்கிறாங்க, நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன், உங்களுக்கும் இதுக்கு மேலே நான் ஒரு திருமணம் பண்ணி பிள்ளை பெற்று அது வளர்ந்து கொடுத்தா கூட நேரம் இல்லை, உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போங்க, நீங்கள் திரும்பி போய் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க என்று அவங்க சொல்லி வழி அனுப்புகிறாங்க. ஒருபால் போய்விட்டால் ரூத் மட்டும் சொல்கிறாங்க, நீ தான் என்னுடைய மிகச்சிறந்த சொத்து என்று அவள் பாவிக்கிறார். உன் தேசம்தான் என் தேசம், உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனங்கள் தான் என் ஜனங்கள், உன்னை என்னையும் பிரிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன் என்று ரூத் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்த செய்தி நமக்கு தெரியும். அது அறுப்பு காலமாக இருந்தது. அந்த இடத்துல வயலில் போய் அவங்க வார்கோதுமைகளை பொறுக்கி அவங்க மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவமான அந்த வேலை தான். குறைந்த வருமானம் விளைவித்து அறுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. வயலில் போய் பொறுக்கி கொண்டு வந்து அதை தட்டி இடித்து அப்பங்களை சுட்டு சாப்பிடுகிற அந்த ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் துவங்கினாங்க. அந்த வேலையில் தான் இந்த ரூத் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது இந்த இடத்துல நடக்கிற இந்த சம்பவம் இருக்குது. இப்போ இந்த ரூத்தினுடைய வாழ்வு மோவாப் தேசத்திலிருந்து வரும் பொழுது எந்த நம்பிக்கையும் கிடையாது. தனக்கு ஒரு கணவர் வருவாரனோ, தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த பெரிய 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 ஒரு ஒரு ஆஸ்தி உள்ள மனுஷன் எனக்கு கணவனாக வருவான், அவன் என்னை வாழ்வை மீட்டு கொள்ளுவான், இப்படியெல்லாம் எந்த ஒரு சிந்தையும் எண்ணங்களும் கூட கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது, நகோமிக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குது. அந்த சொந்தம் மாத்திரமல்ல, அந்த சொந்தத்தை வைத்து மீண்டும் ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய ஒரு இறைச்சட்டம் ஒன்று இருக்கிறது. ஆகவே அந்த இறைச்சட்டத்தின்படி தன் சகோதரன் மரித்து போனால் தன் சகோதரனுடைய மனைவியை தனக்கு தன்னுடைய வாழ்விலே சேர்த்து கொண்டு அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டாக்கி அந்த பிறக்கிற குழந்தைக்கு தன் சகோதரனுடைய பெயரை இட்டு அவன் சந்ததி வழிமரபிலை விட்டு போகக்கூடாதபடிக்கும் இந்த பெண் பராமரிக்கப்படும்படிக்கும், அது மாத்திரமல்ல இழந்து போன அந்த சொத்துக்களெல்லாம் திரும்ப கொடுக்கும்படிக்கும் ஒரு சுவிகார சட்டத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயமே ரூத்துக்கு இங்கே வந்து தான் தெரியும். அதுவும் நகோமி சொல்லி தான் தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நகோமி நல்ல ஒரு போதகரை போல அவர் செயலாற்றுகிறார். சபைக்கு வர ஒரு விசுவாசிக்கு வாழ்க்கையை இழந்து வராங்க. தன்னுடைய கடந்த காலமெல்லாம் செத்து போய் நாசமாகி எல்லாவற்றையும் இழந்து வராங்க. இப்போ நிகழ்காலம் தடுமாறுது. எப்படி போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பதில் சொல்ல போகிறோம், கடன்காரனுக்கு என்ன பதில், அல்லது தன்னுடைய மரித்து போயிட்டாங்க, என் குடும்பத்தை எப்படி நான் மீண்டும் சர்வைவல் பண்ணுவேன், இப்படி பல யோசனைகளோடு தான் அநேகருடைய வாழ்க்கைகள் கடந்து போகிறது. தொழில் சிதைந்து போனது, உறவுகள் பிரிந்து போனது, இப்படி பல கவலைகளோடு இருக்கிற அந்த குடும்பங்களில் நிகழ்காலம் ஒரு ஏண்டா நம்ம வாழ்கிறோம், செத்தரலாமே அப்படிங்கிற ஒரு நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. இது கடந்த காலம் ஒரு செழிப்பாக இருந்துச்சு, அது கனவு மாதிரி போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேன். நிகழ்காலம் ஏன் வருதுன்னே தெரில, காலையில் எந்திரிச்சா எப்படி இந்த நாளை கடக்க போகிறோன்னு ஒரு பயம், நைட்டு படுக்கும் பொழுது ஐயோ என்றைக்கு மாறும், ஏன் நம்ம உயிரோடு இன்னும் இருக்கோங்கிற கவலையோட அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு இறைச்செய்தியை நற்செய்தியை சொல்லுகிறேன். பரவாயில்லை, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குங்கிறது உண்மைதான்.
ஆனாலும் தவறான முடிவெடுத்து நீங்கள் தடுமாறி போகாதீங்க. அப்படியே நீங்கள் கடந்து போங்க. தேவனை நம்புங்க. கடந்து நீங்கள் போகுங்க. நீங்கள் போக 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 ஆண்டவர் ஒரு புதிய வழியை வைத்திருப்பார். பாருங்க, இந்த இடத்துல நகோமி சொல்கிறாங்க, ரூத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. 3:8 வாசிக்கும் பொழுது அவங்க ஒரு ஐடியா கொடுத்து அனுப்புகிறாங்க. நீ இப்போ வயலில் எல்லாம் அடித்து தானியத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த அம்பாரத்து பக்கத்தில் தான் இன்றைக்கி போவாஸ் படுப்பார். நீ அங்கே போய் நான் சொல்கிற மாதிரி செய். ஒரு போர்வை அவருடைய படுத்திருக்கிற இடத்துல கால் பக்கம் படுத்து போர்வையை நீ மேலே இழுத்து பிரிச்சுக்கோ. அப்போ அவர் கேட்பார். அப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியமான கதைகளை எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த கலாச்சாரமெல்லாம் இவளுக்கு தெரியாது. யாருக்கு? ரூத்துக்கு. நகோமி சொல்லி அனுப்புகிறாங்க. அதன்படியே பாதி ராத்திரியிலே 9 வாசிக்கும்போது, பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டைக்கு படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றான். இந்த அநேகர் நினைக்கிறாங்க ருத்துக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அதாவது போவாஸோட அவங்க கூட போய் தனியாக போய் படுத்தானே என்று எண்ணுகிறாங்க. ஆகவே இது பாலியல் ரீதியான ஒரு உறவு அல்லது முறைத்தவரின உறவு என்று நினைக்கிறாங்க. இல்லை, இந்த கலாச்சாரத்தின்படி இதனுடைய வார்த்தை என்ன, பொருள் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கால் பக்கத்தில் போய் படுத்து அவங்க பூத்திருக்கிற போர்வையில் கொஞ்சம் எடுத்து தன் மேலே போத்திட்டா, என்னுடைய வாழ்க்கைக்கு நீர்தான் சுதந்திரவாளி, உன் போர்வையை என் மேல் விரியும் என்று அர்த்தம். அப்படியானால் சுதந்திரவாளியினுடைய கடமையை செய் என்று அர்த்தம். அதாவது கணவனை இழந்த எனக்கு என்னை நீ மனைவியாக்கி கொண்டு என்னோடு சேர்ந்து வாழ். எனக்கும் உனக்கும் பிறக்கிற அந்த குழந்தைக்கு அந்த கணவனுடைய பெயரை தான் இடுவாங்க. ஆனால் என்னையும் நீ அந்த குழந்தையும் பராமரி என்று சொல்லி அர்த்தம். மாத்திரமல்ல, நான் இழந்து போன என் கணவருடைய உரிமை சொத்துக்களை எல்லாம் எனக்கு மீட்டு கொடு என்று சொல்லி பொருள். இது நமக்கு வேணால் இது தவறாக தெரியலாம். அந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களுக்கு இந்த பொருள் புரியும். ஆகவே சுதந்திரவாளி என்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் அதை அப்படியே வாசிச்சுட்டு போகும். அப்போ அந்த போவாஸ் சொல்கிறாரு, நிச்சயமாகவே நீ ஒரு உத்தமி, ஒரு பாக்கியவதி அப்படிலாம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு வயசு சின்ன வயசு, ஒரு பாலியல் இச்சைகள் நிறைந்த ஒரு வயது, உன் கணவன் இழந்ததுக்கு பிறகு அநேக நாட்கள் நீ தனிமையாக இருக்கிற. ஆகவே உன்னுடைய ஒரு இச்சையை தீர்த்து கொள்ளும்படி நீ ஒரு வாலிபம் நிறைந்த ஒரு பசங்களோட இடத்துல போய் சேர்ந்து வாழலை, அல்லது ஒரு பொருள் அல்லது பணம் இருக்கக்கூடிய ஒரு வயதானவனையோ மற்றவர்களையோ சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் இந்த பணம் எனக்கு கிடைச்சிருமே, என்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நான் நல்லா வாழலாமே என்று சொல்லி அவங்கள தேடி நீ போகலை. நீ உண்மையாக நீ காத்திருந்த, உன் மாமியாருக்கு நல்லா சேவை செஞ்ச. ஆகவே அந்த மாமியார் மூலமாகவே அவருக்கு சொந்தக்காரனாக என்னை கர்த்தர் உணர்வோடு இணைத்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே உன்னுடைய ஒழுக்கம் பாராட்டப்படத்தக்கது, உன் நடக்கை பாராட்டப்படத்தக்கது, மாமியார் மேல் நீ வைத்திருக்கிற அன்பு பாராட்டப்படத்தக்கது என்று சொல்லி அவர் அந்த ரூத்துக்கு அநேக அவருக்குள்ள இந்த குட் கேரக்டர்ஸ் எல்லாமே அவர் பற்றி பேசுகிறார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் அதை தான் செய்யணும். வாழ்க்கை இருண்டு போச்சு, வாழ்க்கையில் கலக்கம் வந்துருச்சு, நடக்க முடியல, வேதனை, நிந்தை, அவமானம், இதுக்கு மேலே ஏன் வாழணும்னு சொல்லி அநேகர் மறித்து போகிறாங்க. அநேகர் அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி இதை செஞ்சு அதை செஞ்சு உருட்டி ஒன்றுமில்லாமல் போகிறாங்க. ஆனால் குறைந்த அளவு மனிதர்களே என்ன நடந்தாலும் கர்த்தரை நான் விடமாட்டேன் என்று பற்றி கொள்ளுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும் பொழுது, அந்த கஷ்டத்தை தாண்டும் பொழுது தேவன் அந்த இடத்துல நிறைய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மறைவான ஒரு குறுகின பாதையை வைத்திருக்கிறார். அது அநேகருக்கு தெரியாது, உலக கண்களின்படி பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் கீழ்ப்படிந்து பொறுமையோடு உத்தமத்தில் தொடர்ச்சியாக தான் விசுவாசத்தில் நடக்கும் பொழுது ஒரு சின்ன பாதை தெரியும். அது ஒரு ஒத்தையடி பாதை போல தான் இருக்கும். ஆனால் அதில் போகும் பொழுது திறந்த வாசலாய் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ரூத்தை போல எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம். உங்கள் கடந்த காலம் சூனியமாகி கசந்து போயிருக்கலாம். அதற்காக நிகழ்காலத்தில் நீங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்காலத்தை நீங்கள் ஒடுக்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த தேவனை
பற்றி கொள்ளுங்கள், விட்டு விலகாதிருங்கள். நிச்சயமாகவே இன்னும் கொஞ்சம் தூரம் சகித்து முன்னேறி கொண்டே இருங்கள். ஒரு புது பாதை காட்டுவார். அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், ரூத்தினுடைய வாழ்க்கையை போவாஸ் விட்டு கொண்டார். அதன் நிமித்தம் குழந்தை உருவானது. அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்று நீங்கள் எல்லாரோடும் கைவிடப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், பொருளாதாரத்தில் தோற்று போயிருக்கலாம், நலிவடைந்த நிலையில் வாழலாம், சத்துரு உங்களை போட்டு கசக்கி பிழிந்து அழித்து ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவேன் என்று தீவிரமாய் செயலாற்றி கொண்டிருக்கிறான். எப்படி போவாஸ் ரூத்துக்கு ஒரு போர்வையை விரித்து தன் சுதந்திரவாளியாக கடமையை செய்தாரோ, நமக்கு ஒரு மீட்பருண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு நம்மேல் அந்த நேச போர்வை, அன்பின் போர்வை விரித்து நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒரு மீட்பை கொடுத்து புதுவாழ்வு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யப்படும். நீங்கள் செய்ய வேண்டியது, ரூத் எப்படி போவாசின் இடத்தில் போய் காத்திருந்து அவன் தூங்கும் வரை பொறுமையோடு காத்திருந்து தூங்கின பின்பு அவனுடைய காலுக்கு அருகில் போய் உதவி கேட்டாலோ, அப்படியாக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து, இன்று எனக்கு தேவன் ஒரு நன்மை செய்வார், இன்று என் வாழ்வை மாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையில் சோர்ந்து போகாதபடி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இரவெல்லாம் அழுது புழம்பி ஜெபியுங்கள். உங்கள் ஜெபம் ஒரு அங்கீகரிக்கப்படும், உங்கள் ஜெபம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் வாழ்வு கட்டப்படும். இரண்டாவதாக யாபேசை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன நடக்குது? யாபேசினுடைய பிறப்பிலே அவன் பிறக்குவதற்கு முன்பாக அவன் தாய்க்கு பிரசவ காலங்களில் அதிக ஒரு வலி அல்லது உதவிகள் அற்ற நிலை, மிகுந்த ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அவள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அந்த நிலையிலே அந்த பெண், நான் இவ்வளவு கஷ்டத்தை செய்கிறேன் இந்த குழந்தைக்காக என்று சொல்லி இவன் ஒரு துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். ஆனால் நடந்தது என்ன? எல்லாரும் விளையாட போகும்போது, டே துக்கத்தின் மகனே, எங்கடே நீ விளையாட்டு என்னை ஏமாத்த பார்க்குறியா? டே துக்கத்தின் மகனே, நீ எப்போ ஆசீர்வாதமாக வாழ முடியும்? டே துக்கத்தின் மகனே என்று அவனை ஒவ்வொரு நாளும் அந்த பெயரை சொல்லி கூப்பிட அவனுக்குள்ள ஒரு வாதை, அவனுக்குள்ள மனதில் ஒரு சங்கடம். ஐயோ, என்னை எல்லாரும் துக்கத்தின் மகனை கூப்பிடுறாங்களே. அந்த வார்த்தை அவன் இருதயத்தை ஒடுக்கினது. அதன் நிமித்தம் அவனுக்குள் உண்மையாகவே மனதளவில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஆண்டவரே அந்த மேலெல்லாம் வாசிச்சிங்க அப்படின்னா, சகோதரரை பார்க்கிறோம் கனம் பெற்றவனாக இருந்தனாக அவனுக்கு அந்த வாழ்வில் ஒரு கனம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அந்த அடையாளத்தை மாற்ற முடியவில்லை. பாருங்கள், அவர் பத்திரிகை அடிக்கிறப்ப எப்படி அடிச்சிருப்பாங்க, இந்த ஊரை சேர்ந்த இன்னாருடைய மகன் திருநிறை செல்வன் துக்கத்தின் மகன் அப்படின்னு எழுதியிருக்கும் பொழுது அந்த பத்திரிகையை வாங்குறவன் படிக்கிறவன்லாம் எப்படி சிரிச்சிருப்பாங்க. அடையாளம். சில நேரங்களில் பெற்றோர்கள் நமக்கு போடுகிற அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் வர வைக்கிறதா இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் நமக்கு ஒரு ஊசி குத்துக்கிறது போல் இருக்கிறது. என் பெற்றோர் இப்படி வாழ்ந்தார்கள், ஆகவே நான் இப்படி வாழ்ந்தேன், என்னுடைய பிள்ளையாக நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பவுண்டரி செட் பண்ணுற அநேக பெற்றோர்களை நான் பார்க்கிறேன். ஆகவே அதனால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டரிக்குள்ளேயே இருக்கிறனால அந்த குடும்ப பாரம்பரியங்கள், குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபங்கள், மற்றவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து அளந்த அளவீடுகள் மாற்ற முடியாதபடிக்கு அடுத்த கட்ட சந்ததி ஒரு மேல் நோக்கின முன்னேறி செல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்திற்குள் போக முடியாதபடிக்கு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடையாளம் எதுவாக இருந்தாலும் சரி, கலங்காதிருங்க.
அதை தேவனிடத்தில் நீங்கள் கொண்டு போங்க. அது மனுஷன் போட்ட அடையாளமாக இருக்கலாம். மனுஷன் உங்களுக்கு போட்ட அடையாளத்தினாலே உங்களுடைய வாழ்விலே மேன்மைகளை நீங்கள் இழந்ததாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் செல்லும் பொழுது அந்த அடையாளங்களை மாற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறாரா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதம் வந்துருச்சு. என் எல்லையை பெரிதாக்கி, அவனுடைய நிலம், செல்வாக்கு, அவனுடைய பிஸ்னஸ் எல்லாமே விரிவடைஞ்சிருச்சு. உமது கரம் என்னோடு இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் அப்படிங்கிறது எல்லார் மேலேயும் வர்றதில்ல. அது தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலே தான் வருது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் என்பது ஆளுமை, கர்த்தருடைய கரம் என்பது ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம் என்பது கிரியைகள், கர்த்தருடைய கரம் என்பது நீதி. ஆகவே அது அதன்படி நடக்கிற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு மேலே தான் அது வருகிறது. அப்போ இவர் மேலே வரணும்னு விரும்பினார். தேவன் அவருடைய கரத்தை வச்சார். அடுத்தடுத்து கேட்குறாரு, தீங்குகளுக்கும் துக்கங்களுக்கும் என்னை விலக்கி வேலி அடைங்க தகப்பனேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். இது அவருடைய கருத்தான ஒரு ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபங்களை அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை எல்லாம் தேவன் தந்தருளினார். ஆக ஒரு துக்கத்திலிருந்து கணத்திற்கு, சாரோ டு ஹானர், அவர் ட்ராவல் பண்ணுகிறார். ஒரே ஒரு காரியம்தான், அவருக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் வயது வந்தது, நல்லா சம்பாதிச்சார். அந்த சம்பாத்தியங்களை வச்சு பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டினாங்க, பட்டணங்களை கட்டினாங்க. ஆனாலும் முன்னாடி பேசுகிற மக்கள் கொஞ்சம் குறைஞ்சி பின்னாடி பேசினாங்க. இந்த பில்டிங் யாருது தெரியுமா? துக்கத்தின் மகன் இருக்கால், அந்த ஊரை சேர்ந்த துக்கத்தின் மகன், அவனோடது, அப்படி பேசினாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு வந்துச்சு, பணம் வந்துச்சு, சேரிட்டி பண்ண ஆரம்பித்தாங்க. சேரிட்டி எல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணி மற்ற ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு? மக்களுடைய வாழ்வைக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார், உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. என்னது? யாருக்கெல்லாம் அவர் உதவி செஞ்சாரோ அவங்கெல்லாம் உத்தமராசா, தருமராசா, என் கஷ்டத்தில் உதவி செய்த சாமி, என் குலசாமிலாம் பேசினாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறாம உள்ள மக்கள் இருந்தாங்க. அவங்க இவன் துக்கத்தின் மகன்பா, பாரு அவனுக்கு வந்து அவ்வளோ பார்த்தியா பேர் என்னமோ அவங்க அம்மாக்காரி துக்கத்தின் மகன் தான் வச்சா. ஆனால் இன்றைக்கி பாரு அவன் செல்வத்தில் கொளிச்சிட்ருக்கான், இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டான், இன்றைக்கி அவனை பார்த்து பார்த்து நாம் தான் துக்கத்தின் மகனாக மாறிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு அவனுடைய செல்வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. அடுத்தது, அவன் தேவனிடத்தில் கருத்தாய் ஜெபித்தான். ஜெபிக்க 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 கூடவே அவனுக்கு இல்லை ஆஸ்தியை தேவன் ஆசீர்வதிக்க சேரிட்டி ஒர்க்கு பெருக பெருக அவனுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? அவன் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஜெபத்தினாலே தன் அடையாளத்தை மாற்றிக்கொண்டான். யாபேஸ் பட்டணத்தாரை குறித்து நிறைய இடங்களிலே வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் சவுல் இறந்த பொழுது அந்த சரீரத்தை போய் கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணினார்கள். ஆக ஒரு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவுக்கு ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள். இன்றைக்கு நாமும் அப்படியாகவே அநேக நேரங்களிலே நம் அடையாளத்தை மாற்ற வேண்டுமானால் நம் பணத்தினாலே, நம் அறிவினாலே, நம் பண்பாட்டினாலே, நாம் வாழ்கிற வாழ்க்கை தரத்தினாலே நம்முடைய அளவுகள் கொஞ்சம் வேணா மாறலாம். ஆனாலும் அந்த நம்ம ஊருக்காரன் ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா, அவனை எங்கேயாவது பார்ப்போம் தெரியுங்களா, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போம் இல்லையா, அவன் சொல்லுவான், டேய் இன்னார் மகனே இங்கே வாடா, டேய் நீ அன்னைக்கு இப்படி ஊருக்குள்ளே சுற்றி இருந்து இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய காரில் வந்து இறங்குற, அன்னைக்கு உனக்கு போடுறதுக்கு ட்ரௌசர் இல்லையே, உனக்கு சோறு திங்கிறதுக்கு சோறு இல்லையே, இன்னைக்கு எப்படா இந்த வாழ்க்கை வந்துச்சுன்னு உங்களை பழைய அளவில் இருந்து தான் அளப்பான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால், உங்களை முற்றிலும் அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் கருத்தாய் நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களே ஆனால், உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் பதில் வரும். கர்த்தர் உங்கள் வேண்டுதலின்படியே உங்களுக்கு செய்வார். நீங்கள் துக்கத்திலிருந்து கணத்துக்கு வருவீர்கள். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அடையாளங்கள் அத்தனையும் கர்த்தர் மாற்றுவார். கலங்காதிருங்க. ஒருவேளை உங்கள் தாயினால் வைக்கப்பட்ட பெயரினால் உங்களுடைய அடையாளங்களுக்கெல்லாம் குடும்பத்தின் பெயருக்குரிய ஒரு இழிவான காரியங்களை வச்சு அவங்க உங்களை அளந்திருக்கலாம். இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கனமுள்ளதாக மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்க. மூன்றாவதாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்று தானியேல் ஜெபிக்கிறார். என்ன நடந்தது?
ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு கனவு காண்கிறார். சூழ்நிலை 1. அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, கனவு கண்டதில் அந்த பயத்தில் கனவு மறந்துட்டார். இப்போ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஞானிகள், கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிறவங்க, எதிர்காலத்தை கணிக்கிற ஜோசியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு, நான் ஒரு கனவு கண்டப்பா நேற்று நைட்டு, அந்த கனவை சொல்லுங்கள், கனவு விளக்கத்தையும் நீங்கள் இப்போ சொல்லணும்ட்டான். இவங்கெல்லாம் திக்குமுக்காடி போயிட்டாங்க. கனவை சொன்னால் விளக்கம் சொல்கிறான், கனவையும் சொல்லி எப்படி அப்படின்னு ராஜாவை எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாங்க, முடியலை. அடுத்தது யாருமே இல்லையா, நீங்கள்லாம் ஞானிகள்னு சொல்லி உங்களுக்கு ராஜ அரண்மனையிலேருந்து ஒவ்வொரு நாளும் விசேஷித்த உணவுகள், பராமரிப்பு, சம்பளம், ஆனால் என்னுடைய கனவு சொல்ல உங்களால் முடியல, அதுக்கு விளக்கம் சொல்ல உங்களால் முடியல, அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன், உங்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுவேன்ட்டான். அடுத்தது சூழ்நிலை 2, தானியேல் 2:5-6 வாசிக்கும் பொழுது, தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் கூட கொலை செய்கிறதுக்காக தேர்னாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களும் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார்கள் என்று சொல்லி முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறமாக, ராஜா 3 வருஷம் கற்றுக் கொடுத்தார். அவங்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரங்கள், அறிவியல், ஆலோசனை, வான ஆராய்ச்சி, மருத்துவம், ஜோதிடம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ அவங்க மற்ற மக்களை விட 10 மடங்கு சமர்த்தராக மாறிட்டாங்க. இப்போ அவங்களும் ஞானிகள் பட்டியலில் இணைக்கப்பட்டுட்டாங்க. அடிமையாக வந்தாங்க, ஞானிகள் பட்டியலில் இணைக்கப்பட்டுட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை இவங்களுக்கு, இவங்களும் ஞானிகள் பட்டியலில் வந்தனால இவங்களையும் கொலை செய்ய தேடுறாங்க. இப்போ தானியேல் ராஜாவுடைய பிரதிநிதிகிட்ட போய் இப்போ பேசுகிறார். என்னன்னு கேட்குறேன், என்னப்பா நடக்குது, ஏன் எங்களெல்லாம் கொல்ல தேடுற? அப்போ அவர் சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லி சொன்னதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்போ தான் தானியேலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. பரலோகத்தின் தேவன் மறைபொருட்களை எல்லாம் வெளிப்படுத்தணும், ஆகவே எங்களுடைய ஜீவனை வெளிப்படுத்தணும். எங்களுடைய ஜீவன் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களை போன்ற அநேக ஞானிகளும் ஜோதிடர்களும் சாஸ்திரிகள் எல்லாம் தங்களுடைய ஜீவனை இப்போது பற்றி பிடித்து காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறோம். ராஜா ஏற்கனவே ஒரு முரணை, அவன் நினச்சா டப்புன்னு வெட்டி போடுவான். அவன்கிட்ட எங்கள் ஜீவனை காப்பாற்றுங்க, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கும் பொழுது தேவன் தானியேலுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவர்கள் பெற்றுக்கொண்டு ராஜாவின் இடத்துல போய் அந்த கனவையும் அந்த கனவுக்குரிய விளக்கத்தையும் தானியேல் சொன்ன பொழுது அவன் சிங்காசனத்தில் இருந்து எழுந்து தானியேலுக்கு முன்பாக விழுந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பணம் காசையே கேட்டு கேட்டு ஜெபித்து கொண்டிருக்காதீங்க. இந்த உலகத்தில் மேன்மைக்கு வருவதற்கு எனக்கு இது போதும் பணம் காசு என்ற கீழானவைகளை கேட்காதீங்க. மேலான ஞானத்தை கேளுங்கள். தேவ ஆவியானவருடைய அனுகிரகத்தை கேளுங்க. தேவனுடைய செயல் என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று கேளுங்க. பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய ஞானம் வரும் பொழுது அது பணத்தை கொண்டு வரும், ஆஸ்தியை கொண்டு வரும், மக்களை கொண்டு வரும். உங்கள் முக தரிசனத்தை தேடி அநேக ஞானிகளும் காத்து கிடப்பார்கள், அநேக அரசர்கள் காத்து கிடப்பார்கள். ஆகவே நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ஞானம். நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அறிவு, விவேகமான புத்தி. எதை எங்கே யாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த புத்தியை நீங்கள் கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நீங்கள் ராஜாவுக்கு அருகில் அமர்ந்து ராஜாவுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். அநேக வெகுமதிகளும் அநேக பரிசு பொருட்களும் அநேக விலை உயர்ந்ததான வீடுகளும் உங்கள் விரல் அசைவுக்கு காத்திருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இழிவான ஆதாயத்தையே தேடி தேடி ஓடி ஓடி சம்பாதித்து கொண்டிருக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபியுங்கள். பாருங்க, தானியேல் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற ஞானத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தார். தேவன் அதை கொடுத்தார். ராஜாவுடைய கனவுக்கும் பதில் வந்தது. ராஜ்யத்தில் இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே நீங்கள் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம் வானம் திறந்திருக்குது. இந்த மாதம் தேவனுடைய அனுகிரகங்கள் உங்களை சுற்றி செயல்படுகிறத நீங்கள் காண போகிறீங்க. நீங்கள்
உழண்டு கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்குள் போராடி கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வுக்குரிய போராட்டங்களுக்கு பணம் உங்களை ஒருவேளை அழுத்தி கீழே இழுக்கிற சக்தியாக இருக்கலாம். நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு சாப வல்லமைகள் உங்கள் கால்களை கட்டி கீழே இழுத்து கொண்டிருக்கிறதா இருக்கலாம். அல்லது உங்களுக்கு எதிரடியாய் செயல்படுகிற மனுஷர்கள் அதிகமாக உங்களை அழிக்க தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேளுங்கள், கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், கர்த்தரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர், இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் என்று சொல்லி உங்களை சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுத்து நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் கருத்தாய் அதை கேட்டு பரிசீலனை பண்ணி பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சிங்காசனத்தில் உங்களுடைய ஃபைலை எடுத்து படித்து பார்த்து டிக் பண்ணி இப்போவே சேங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதம் அத்தாரிட்டியோட சைன் பண்ணி சீல் வச்சு தேவன் உங்களுக்கு அனுப்புவார். அநேக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும், அநேக பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வரும். உங்கள் வாழ்வில் உங்களை அழித்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் கயிறுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது போல அது விடுதலை உண்டாக்கும். உங்களை அழித்து கொண்டிருந்த பின்னோக்கி இழுத்த எல்லா சங்கிலிகளும் முறிக்கப்படும். உங்களை துரத்தி வந்த மக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் வேண்டுதல் என்னவோ அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதை கேட்டாலும் எதையும் கொடுக்க வல்லவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆக ஞானமாக நீங்கள் கேளுங்கள். ஞானமாக தேவ சமூகத்திலே உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வானம் திறந்திருக்கிறபடியினாலே, தேவனுடைய காதுகள் உன்னிப்பாய் உங்கள் சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினாலே, உங்கள் வாழ்வில் நீங்கள் பட்ட வேதனைகளுக்கும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் நீங்கள் விட்ட கண்ணீருக்கும் பதில் கொடுக்கும்படிக்கு தேவனுடைய கண்கள் உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள், வேத தியானத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து உங்கள் கைகளை விரித்து ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற அத்தனையும் இந்த மாதத்தில் கர்த்தராலே அருளப்படும், கர்த்தராலே செய்து முடிக்கப்படும். கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரூத் தன்னுடைய வாழ்விலே நிகழ்காலத்தை இழந்து கடந்த காலத்தை இழந்து போனாங்க. நிகழ்காலம் கேள்விக்குறியோடு தான் இருந்துச்சு. ஆனால் நிகழ்காலத்தில் கர்த்தரையே சார்ந்திருந்தபடியால், வழி விலகி போகாதபடியால், மாமியாருடைய ஆலோசனையை கடைசி வரை கேட்டபடியால் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு மீட்பை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை மீட்டெடுத்து இன்று வரைக்கும் ரூத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கும்படியான நல்ல சாட்சியாக உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம், நகோமியின் இடத்தில் இருந்த நல்ல ஆலோசனைகள். நகோமி இந்த நாளிலே ஒரு நல்ல போதகருக்கு ஒப்பாயிருக்கிறார். இன்று நீங்கள் சபைக்கு போகலாம். நீங்கள் சபைக்கு போனதில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எதுவும் நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். அல்லது கடந்த காலங்களுடைய காயங்களை ஆற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். அதற்காக பின்வாங்காதீங்க, தொடர்ச்சியாக போய்கொண்டிருங்க. நிச்சயமாகவே போதகர் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வரும், போதகர் மூலம் நல்ல வார்த்தை வரும், நல்ல தீர்க்க தரிசனம் வரும். அது வரையிலும் நீங்கள் காத்திருங்கள், பொறுமையோடு இருங்கள். அது வந்த பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். பின்வாங்கி போயிடாதீங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ கண்ணீர் விட்டுட்டோம், இதுக்கு மேலே எங்கள் உயர்வதற்கு வழியே இல்லைன்னு ஒரு பெரிய சுவர் உங்களை அடைக்கலாம். ஆனாலும் கலங்காதிருங்க. கர்த்தர் துதியினாலே இடிந்துவிட பண்ணுவார். அவர் எப்படியும் பாதைகளை திறப்பார். ஆகவே பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ரூத்துக்கு தெரியாது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை மேன்மை கிடைக்கும் என்று. ஆனால் நகோமிக்கே தெரியவில்லை இதை சொல்ல வேணும்னு. ஆனால் ஏற்ற வேலை வந்த பொழுது நகோமியின் மூலமாக கர்த்தர் தூண்டுதலை கொடுத்தார், ஆலோசனைகளை கொடுத்தார். ரூத் அந்த வார்த்தையின்படியே செய்தார். ஆகவே அவள் வாழ்வு கட்டப்பட்டது. யாபேசினுடைய வாழ்க்கையில் அவள் தாய் தன்னுடைய துக்கத்தையெல்லாம் அவன் மேலே போட்டா, தன்னுடைய அடையாளத்தையும் பழிகளையும் தன் பிள்ளை மேலே சுமத்தினா. ஆனால் அவனுக்கு ஒரு வேதனை வந்துச்சு. ஆனால் தேவனிடத்தில் போய் கருத்தாய் வேண்டினான், ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றும், ஆண்டவரே என் அடையாளத்தை மாற்றும். நான் பழியை சுமந்து கொண்டு திரிகிறேன், என் குடும்பத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு திரிகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நிலையான நன்மையான பெயர் வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் ஜெபித்தார். தன் இயன்ற அளவு காரியங்களை செய்தான். அவைகளில் கிடைக்காத திருப்தி, அந்த சாரிட்டியில் கிடைக்காத திருப்தி, அந்த பெரிய பெரிய பட்டணங்களை கட்டினதில் கிடைக்காத ஒரு கணம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவன் அதை மாற்றினார். இன்னைக்கு வரைக்கும் யாபேசை நானும் நீங்களும் பார்த்ததில்லை. ஆனால் யாபேசை பற்றி படிக்கிறோம், யாபேசின் கிரியைகளை பற்றி படிக்கிறோம். யாபேசை ஒரு முதன்மைப்படுத்தின ஒரு கனமுள்ள மனுஷனாக தேவன் மாற்றி இருக்கிறார். ஆகவே உங்கள் அடையாளங்களை
கர்த்தர் சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அந்த அடையாளங்களை மாற்றுவார். புதிய அடையாளத்தை கொடுப்பார். புதிய அடையாளத்தை கொடுப்பார். காயின் மேல் ஒரு அடையாளம் போடப்பட்டது. அது மக்கள் அவனை கொன்று போடாதபடிக்கு. ஆனால் உங்கள் மேல் போடப்படுகிற ஒரு அடையாளம் தேவனுடைய அடையாளம். அந்த தேவனுடைய அடையாளம் உங்களை தேவ மனுஷனாக காட்டும். தேவனால் சாதித்தவர்களாக, தேவனிடத்தில் பலன் பெற்றவர்களாக காட்டும். ஆகவே தேவனுடைய அடையாளத்துக்காக காத்திருங்க. அது தேவ சமூகமாக இருக்கட்டும். தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியின் நாள். சீக்கிரத்தில் அந்த கணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். மூன்றாவதாக, தானியேல் மறைபொருட்களை கேட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தார். தேவன் அவருக்கு மறைபொருட்களை அறிவிக்கிற அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆனால் என்ன, அவரையும் காத்துக்கொண்டார். தன்னோடு இருந்த சகல ஞானிகளையும் காப்பாற்றினார். அவர் ராஜாவின் ஆலோசனைக்கு அவர் அந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்தனால என்ன நடந்துச்சு? தேசத்தில் உயர்த்தப்பட்டார். ஞானத்தை கேளுங்கள். தேவ சமூகத்தில், ஆண்டவரே உங்களுடைய ஞானம் எனக்கு வரட்டும், உங்களுடைய ஆவியானவருடைய ஞானம் எனக்குள் வரட்டும். இந்த உலகத்தை நான் ஆளுகை செய்ய எனக்கு ஒரு ஞானம் வேணும். இந்த பிஸ்னஸை ஆளுகை செய்ய எனக்கு ஒரு ஞானம் வேணும். இந்த பிள்ளைகளை பராமரிக்க ஒரு ஞானம் வேணும். என் குடும்பத்தை கட்ட ஒரு ஞானம் வேணும். என் ஊழியத்தை கட்ட ஒரு ஞானம் வேணும். என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் நான் மேன்மையாய் வாழ எனக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை கொடுங்கானே கேளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஞானம் உங்களையும் காப்பாற்றும். உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மத்தியில் உங்களை உயர்த்தும். ஆகவே தேசத்தில் நீங்கள் உயர்ந்து வாழுவீர்கள். நீங்கள் வேண்டியபடியெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நீங்கள் போய் கருத்தாய் கேளுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் வாய் திறந்து கேட்கிற, உங்கள் இருதயத்தை ஊற்றி கேட்கிற எல்லாம் காரியமாக மாறும். கர்த்தர் அதை செய்வார். ஆகவே ரூத்திற்கு வாழ்வை, எதிர்காலத்தை கட்டி கொடுத்து கிறிஸ்துவின் சந்ததியில் பட்டியலில் போய் இடைச்சொல்களாக தேவன் சொல்கிறார். ரூத்துக்கே தெரியாது, நகோமிக்கே தெரியாது, போவாசுக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்ய போனது அவருக்கு மாத்திரமே தெரியும். அவர் சந்ததியை அந்த பட்டியலில் சொருகி அவர் மூலமாக மகிமை அடைந்தார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துக்கத்தின் மகனாக இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களை, கலங்காதிருங்க. மகிழ்ச்சி பட்டியலில் கர்த்தர் உங்களை சேர்ப்பார். கணத்தின் பட்டியலில் உங்களை சேர்ப்பார். ஹானர் என்கிற பட்டியலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆம் பிரியமானவர், நீங்கள் பேதையாக இருக்கலாம். வாழ்க்கையில் அடுத்து என்ன, இதுக்கு நான் செத்து போகலாமே என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். உங்கள் உயிருக்கு விரோதமாக நீங்கள் எடுத்த முடிவுகளினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறார். உங்கள் மூலம் அநேகர் வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்த மனிதராக வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த ஏப்ரல் மாதம் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைத்து தலை தூங்க பண்ணி, ஆரோனுடைய கோல் எப்படி அந்த வெட்டப்பட்டது, அதை தேவ சமூகத்தில் கொண்டு போய் வச்சாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது அது இலையெல்லாம் வந்துருந்துச்சு, பூ வந்துருந்துச்சு, காய் வந்துருச்சு, பழங்களை கொடுத்தது. ஆக ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு ஒரு அடையாளமாக அந்த வெட்டப்பட்ட கோல் அது துளிர்த்தது போல இன்றைக்கு நீங்கள் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம். இன்று தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். இந்த உயிர்த்திருந்த மாதமாகி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு துளிர்தலின் மாதமாக இருக்கும். வாழ்விலே நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் துளிர்க்கிற ஒரு மாதமாய், கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு மாதமாய், பழங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக, இதுவரை இருந்த துன்பமெல்லாம் நீங்கும்படி ஒரு பூத்து குலுங்குகிற ஒரு மாதமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நம்புங்க, விசுவாசிங்க, காத்திருந்து பொறுமையோடு அதிக நேரம் ஜெபத்தில் செலவு பண்ணுங்க. அப்பாவோடு இருக்கிற அந்த அன்பின் வேலை உங்கள் வாழ்வை மாற்றும். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதுவரை அவங்க வாழ்க்கையில் எதிர்காலம் போச்சுப்பா, நிகழ்காலத்தில் ஏன் வாழ்கிறோன்னு தெரியல, எதிர்காலம் மட்டும் எப்படி ஆகப்போகுது, கலங்கன இதயத்தோடு தவிப்போடு இருப்பாங்கன்னா இந்த வார்த்தையை அவங்களை தேற்றட்டும். அவங்க வேண்டிக் கொண்டதன்படியாகவே கர்த்தர் செய்யுங்க. தன் தாயின் துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்தால் அந்த துக்கத்தை, அந்த குடும்பத்தினுடைய அடையாளத்தை சுமந்து கொண்டிருந்த யாபேஸ் உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபித்தார். ஆண்டவரே, கர்த்தர் ஹானர் பண்ணினீங்க. இன்றைக்கு வரைக்கும் யாபேஸை பற்றி நாங்கள் பேசுகிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், அவர் மக்கள் அந்த பட்டணத்தை கட்டினதை பற்றி பேசுகிறோம். அந்த யாபேஸ் மக்கள் சவுலுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணி தேவ மனிதனுக்குரிய சேவைகளை செய்ததெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம்.
அப்படியாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா துக்கங்களையும் மாற்றுவீராக. தானியேல் ஞானத்துக்கு ஜெபித்தார் ஆண்டவரே, மறைபொருளுக்காக ஜெபித்தார் ஆண்டவரே. அந்த மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற ஞானம் ஆண்டவரே தானியேலுக்கு ஒரு உயர்வை கொடுத்தது, ராஜாவுக்கு அறிவை தெளிவித்தது. அதே போல அங்கிருந்த சகல ஞானிகளுக்கும் ஜீவனை கொடுத்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அவங்க என்னென்ன காரியத்தில் சோர்ந்திருக்காங்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றணும். ஜெபத்தில் காத்திருக்க, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு காத்திருக்க கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு வேண்டுதலும் உங்களுடைய கண்களிலே அது கூர்ந்து கவனிக்கப்படட்டும். அவருடைய கண்ணீர்களெல்லாம் துருத்திலே சேர்க்கப்படட்டும், அளக்கப்படட்டும். ஆமாண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஃபைலை பரிசீலனை பண்ணி டிக் அடித்து சைன் பண்ணி சீல் அடித்து பூமியில் அற்புதங்களும் அடையாளங்களுமாக உமது பிள்ளைகளை நிலைநிறுத்துங்க, வாழ வைங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படி செய்கிற அன்புக்கு நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த மாதம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார், பூத்து குலுங்க பண்ணுவார். ஜெபத்தில் தரித்திருங்க, பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ.